இந்த மாதிரி பிள்ளைகளோட கலந்து கொள்வது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்குது. நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன். சமீபத்தில் கூட ஒரு நேர்முகம் இன்டர்வியூ எடுத்தாங்க, அதை கூட சொல்லியிருந்தேன். நீங்கள் என்னென்ன விருது பெற்றிருக்கீங்கன்னு கேள்வி கேட்டிருந்தாங்க. அதோட நீங்கள் என்னென்ன விருது பெற்றிருக்கீங்க, இப்போ நிறைய இருக்குது, அதெல்லாம் விட்டுடுங்க. அப்போ நான் சொன்னது என்ன சொன்னேன்னா, இந்த எல்லா விருதையும் விட நாங்கள் சங்கத்தமிழ் சிறார் பூங்கான்னு ஒரு அமைப்பை சார்த்தோம். அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி பிள்ளைகள்லாம் என்னை தாத்தான்னு கூப்பிடுறதா பெரிய விருதாக பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நம்ம அம்மா இருக்கவங்க நிறைய பேர் இருப்பாங்க, கவிஞர்கள். அவங்களாம் ஐயான்னு கூப்பிடுவாங்க, அப்பான்னு கூப்பிடுவாங்க. அந்த குழந்தைகள் தாத்தான்னு கூப்பிடுறதுக்கு பாருங்க, அது அவ்வளோ உரிமையோடு கூப்பிடுவாங்க. அந்த பிள்ளைகள் கேள்விகள்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் பார்க்கணும் மகிழ்ச்சியாக இருக்கும். இப்போ கூட இந்த மாதத்தில் இந்த தேர்வுகள்லாம் முடிஞ்ச பிற்பாடு பல பிள்ளைகளுக்கெல்லாம் தேர்வு நடக்குது. அதனால் தேர்வுலாம் முடிஞ்ச பிற்பாடு திருக்குறள் வாசிக்க வைக்கிற ஒரு முயற்சி ஈடுபட்டிருக்கோம். இது வரலாம் 3000 பேர் வாசிக்க வச்சுருக்கோம். இந்த மாதிரி பிள்ளைகள்லாம் வாசிச்சிருக்காங்க. பிள்ளைகளோடு சேர்ந்து அவங்க அம்மாலாம் வாசிச்சிருக்காங்க. முக்கியமாக பிள்ளைகளை விட அவங்க அம்மாவுக்கு நிறைய பேர் வாசிச்சிருக்காங்க. அதுக்காக ஆண்டிப்பட்டி, கோயம்புத்தூர், என்னென்ன பஸ் மாதிரி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, உண்மை. ஆண்டிப்பட்டி, கோயம்புத்தூர், தஞ்சாவூர், புதுச்சேரி, சென்னை, நாகர்கோவில், இப்படி பல ஊர்களில் போய் அந்த பெண்களுக்கு சான்றிதழ்கள் விருதுகள்லாம் கொடுத்துருக்கோம். அவங்க எல்லாம் யார் கேட்டாக்கா 1330 திருக்குறளை வாசித்தவர்கள். நீங்கள் ஒரு எம்எல்ஏ தொகுதி எடுத்துங்க, ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் பேர் இருப்பாங்களா? ஒரு தொகுதியில் இருப்பாங்க 1.5 லட்சம் பேர். 1.5 லட்சம் பேரில் திருக்குறளை மொத்தமாக படித்தவங்க எத்தனை பேர் கை தூக்க சொல்லுங்கள்? சில இடங்கள் ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த ஆண்டிப்பட்டிக்கு போன போது 85 பெண்கள் இருந்தாங்க. 85 பேர் பெண்கள். அது பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து மூத்தவங்க வரலாம், என்னை விட வயசானவங்க கூட அதை வாசிச்சிருந்தாங்க. அதே மாதிரி கோயம்புத்தூரில், தஞ்சாவூர் நிறைய பிள்ளைகள் 1300 திருக்குறளையும் மனப்பாடம் பண்ணி வாசிச்சிருக்காங்க. இப்போ ஒரு தகவல் சொல்கிறேன். தமிழ்நாடு அரசாங்கத்தில் திருக்குறளை 1330 திருக்குறளையும் மனனம் செய்து தமிழ் வளர்ச்சித்துறை இருக்குது. அங்கே வேண்டுகோள் வைத்தீங்கன்னா அங்கே போய் வாசிக்க ஒப்பிக்க சொல்லுவாங்க. ஒப்பிச்சாக்கா அந்த பிள்ளைகளுக்கு 25,000 ரூபாய் பணம் தர்றாங்க. பணம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த பிள்ளைக்கு ஒரு சான்றிதழ் தர்றாங்க. அந்த சான்றிதழை வைத்துக் கொண்டால் நீங்கள் கல்லூரிக்கு சீட்டு வாங்க போகிற போது உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. அந்த பிள்ளைகளுக்கு அந்த திருக்குறள் 1330 திருக்குறளையும் படித்த மாணவ செல்வங்களுக்கு கல்லூரிக்கு போகிற போது அவங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. ஏன்னா இது தமிழ்நாடு அரசு வழங்கக்கூடிய ஒரு சான்றிதழ். இதெல்லாம் பயன்படுத்தி சின்ன குழந்தை எளிதில் மனப்பாடம் பண்ணுவாங்க. இப்போ நாமெல்லாம் மனப்பாடம் பண்ண கடினம். நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அடுத்த வேலை என்ன பண்ணணும், வேலைக்கு எங்கே போகணும், அல்லது வீட்டுக்கு வாடகை எவ்வளோ கொடுக்கணும், கரண்ட் பில் எவ்வளோ வந்தது, இப்படி நிறைய சிக்கல் நம்மளால் மனப்பாடம் பண்ண கடினமாக இருக்கும். ஆனால் இவங்களாம் எளிதில் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் பயன்படுத்திக்கங்க. நான் சொல்கிறேன்டா, தேர்வு முடிஞ்ச பிற்பாடு சொல்கிறது, எல்லாரும் பெண்கள்லாம் கூட கலந்துங்க. திருக்குறளில் புத்தகத்தை பார்த்து ஒரு திருக்குறள் அதனுடைய பொருள், ஒரு திருக்குறள் அதனுடைய பொருள், இப்படி படிச்சுக்கிட்டே போங்க. மனப்பாடம் பண்ண வேணால் சும்மா படிங்க. படித்து குறள் பதிவு பண்ணி நான் அம்மா கிட்ட சொல்கிறேன். அவங்க உங்களுக்கு அந்த லிங்க்கு கொடுப்பாங்க. அதில் வாசிங்க. இப்போ ரொம்ப நல்லா தலையாட்டிட்டு இருக்காங்க அந்த அம்மா, வெளில சால்வ் பண்ணிட்டுருக்காங்க. நிச்சயமாக படிப்பாங்க தெரியுது. ரொம்ப ஆர்வமாக கேட்டுக்கிறாங்க. அதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கு நீங்கள் படிக்கிறீங்க, அது மனசில் பதியும். என்றைக்கேன்னு ஒரு நாள் உங்களுக்கு நிச்சயமாக பயன்படும் வாழ்க்கையில். உங்கள் வாழ்க்கையில் நிறைய சிக்கல் ஏற்படுகிற போது ஒரு